ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து நம்ம புடலங்காய் பியூரி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கட் பண்ணது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பூண்டு ஆட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம போட்ட க்ரீன் கலரை விட இந்த கலர் வந்து ரொம்ப டல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே நமக்கு வந்து இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது நான் வந்து குக்கர்லலாம் பண்ணலை, ஏன்னா குக்கரில் பண்ணுறத விட பெட்டர் நம்ம ஆவி காட்டி கொடுத்தோம்னா அது குழந்தைங்களுக்கு ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து பூண்டு நல்லா பாருங்கள், ஜஸ்ட்டு நான் உடைச்சேன் அப்படின்னாலே நல்லா உடையுது பாருங்கள். ஜஸ்ட்டு உடச்சினாலே நல்லா உடையுது. இந்த மாதிரி இருந்தாலே இது வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம பியூரியாக கொடுக்கலாம். இதில் நீங்கள் வாட்டர் வந்து இந்த வாட்டர் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து நார்மலாக வந்து ஜீரகம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் பாப்பாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது சரியா. ஸோ அதனால் வந்து ஜீரகம் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஜீரகம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஜீரகம், சோம்பு, ஓமம் கலந்த தண்ணி இருக்குது, அது நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி. அந்த வாட்டரை ஒரு ஸ்பூன் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வாட்டரே நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கொஞ்சம் ஒன்று மிக்சியில் திரி திரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், அப்படியே தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நான் ரொம்ப திக்காக கொடுக்கல பாப்பாவுக்கு. தனியாக வந்து நான் வந்து வாட்டர் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். இது கூட ஃப்ரெஷ் மில்க் மட்டும்தான் தரேன். நம்ம இதுலேயும் வந்து வாட்டர் ஸோ இதுலேயே நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுனால தனியாக வந்து வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து இது ரெடியாக இருக்குது. நீங்கள் இது இப்படியே கொடுத்தாலும் ஓகே. நார்மலாக வந்து நான் வந்து ஃபில்டர் வச்சுருப்பேன். ஸோ இந்த ஃபில்டரில் தான் எப்பயுமே வந்து நான் வடிகட்டி தான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி